ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜுஜுட்சு கைசன் அந்த சாப்டர்ஸ் இப்போ பயங்கர ஃபயராக போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரேக் ஒன்று விட்டுருக்காங்க. இருந்தாலுமே 247th அந்த ஒரு சாப்டர் ரிலீஸ் ஆயிருச்சு. அதையும் நிறைய பேர் எடுத்து பேசிட்டாங்க. நம்மளும் நம்ம சேனலில் அந்த 247th அந்த சாப்டர் பற்றி ஃபுல்லாக என்ன நடந்ததுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் 248 அந்த சாப்டர் எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை தாண்டி ஃபியூச்சர்ல ஜுஜுட்சு கைசன் இந்த ஒரு சீரிஸ் எப்படி கொண்டு போய் இந்த சாப்டர்ஸை முடிக்க போறாங்க, என்னோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, இது மட்டும் இல்லாம நிறைய தியரிஸ்லாம் நிறைய ஃபேன்ஸ்குள்ள போயிட்டு இருக்கு. அந்த ஒரு சில டவுட்ஸ் அண்ட் தியரிஸ் வந்து இந்த ஒரு வீடியோல கிளியர் அண்ட் கட்டா உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன். ஏன்னா ரீசன்ட் சாப்டர்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போதே நீங்க நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இவர் என்ன பண்றாரு, இவர் என்ன ஆனாரு, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ற நிறைய கேள்விகள் கேட்டீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கும் இதில் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். கண்டிப்பா இதில் நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஸ்பாய்லர்ஸ் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா இந்த 248 அந்த சாப்டர் எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டோரி வந்து நான் எப்படி சொல்றேன்னா, நிறைய சோஷியல் மீடியால நிறைய அஃபிஷியல் வெப்சைட்ஸ்ல இருந்து நான் கலெக்ட் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். மேபி அது ஸ்பாய்லரா இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. அதனால ஸ்பாய்லர் பிடிக்காதவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிருங்க இந்த வீடியோவை. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீவியஸ் சாப்டரில் என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம். ஹிகுரோமோ அவரோட எக்ஸிகியூஷனர் ஸ்வாடை வந்து யூஜிட்ட தூக்கி போட்டுட்டு அவர் வந்து சாவர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபைனலாக யூஜிட்ட அதை கேட்ச் பண்ணி நம்ம சுக்குனாவோட முதுகுலை இறக்குற மாதிரி, அதாவது குத்திருக்க மாட்டார் பட் குத்த போகிற மாதிரி அந்த ஒரு சாப்டர் வந்து பயங்கரமான ஒரு கிளிஃப்ஹேங்கர்லாம் முடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம யூஜியெல்லாம் பார்த்து நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைடா அப்படின்ற மாதிரி சுக்குனா கலாச்செல்லாம் செஞ்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு கட்டுப்பில் அந்த எக்ஸிகியூஷனர் ஸ்வாடை வாங்கி நம்ம யூஜி அவரை அட்டாக் பண்ண போகிற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. இப்போ 248 சாப்டர் எப்படி இருக்கலாம் அப்படின்றத அந்த ஒரு ஸ்டோரியை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஹிகுரோமோ இல்லை, நம்ம யூஜி இட்டாதுரிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிகியூஷனர் ஸ்வாட் இருக்கு. இந்த ஒரு பேட்டிலே கிட்டத்தட்ட ஒரு பாதி பேஜஸ்க்கு வந்து யூஜி வெர்சஸ் சுக்குனாவா தான் இருக்க போகுது. பயங்கரமா பேட்டில் நடக்க போகுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள. என்ன ப்ரோ, கிட்டத்தட்ட ஒரு 10-20 சாப்டர்ஸா ஒரே பேட்டிலா தான் இருக்கு, ஸ்டோரியே மூவ் ஆகலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷிபியாக்கெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ கிட்டத்தட்ட பேட்டில் தான் ஒரு 20 சாப்டர் கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் தொடர்ந்து போகணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா ஸ்டோரிஸும் போற வழியில் அவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த ஒரு சாப்டர்லயுமே 2 பேஜஸ்ல வந்து முக்கியமான ஃபிளாஷ்பேக் இல்ல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டோரி லைன் சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை தாண்டி முக்கியமா யூஜி வெர்சஸ் சுக்குனா, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர்ல கவர் பண்ண போறாங்க. சும்மா இருந்தாலே நம்ம யூஜியை வச்சுக்கிட்டு 2-3 சாப்டர் தேவையில்லாம இருப்பாங்க. இப்போ அவர் கையில எக்ஸிகியூஷனர் ஸ்வாட் வேற இருக்கு. கண்டிப்பா ஒரு பயங்கரமான பேட்டிலே இருக்கு, சுக்குனா வெர்சஸ் யூஜி. இது வந்து 2 விதமா இதுக்கான அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்னு, யூஜி வந்து கண்டிப்பா நம்ம சுக்குனாவை பயங்கரமான டேமேஜஸ் வந்து ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. சுக்குனா வந்து மிரண்டு போற சான்சஸ் இருக்கு. மிரண்டு போய் டயர்ட் ஆகி என்ன இந்த எக்ஸிகியூஷன் ஸ்வாட் இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு, இவன் இவ்வளோ ஃபாஸ்டா திடீர்னு மாறுறான், இந்த மாதிரி நம்ம சுக்குனாக்கே ஒரு பயங்கர ஷாக் வர மாதிரி நம்ம யூஜி வந்து ஒரு பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷனை இந்த ஒரு எபிசோட்ல காட்டலாம். இல்ல அதை தாண்டி இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா, என்னதான் எக்ஸிகியூஷனர் ஸ்வாடை வச்சு நம்ம யூஜி நம்ம சுக்குனாவை அட்டாக் பண்ணாலுமே நம்ம யூஜி டயர்ட் ஆகிற மாதிரி காட்டலாம். என்னடா இது இவ்வளோ அட்டாக் பண்றோம், இவன் வந்து அதை ஈஸியாக ஹீல் பண்றான், இது இவனை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே பல்பு தரக்கூடிய விஷயமா மாறலாம். பட் இப்போ வரையுமே அப்படி பண்ண மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த செகண்ட் பாசிபிலிட்டி கண்டிப்பா நடக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த எக்ஸிகியூஷனர் ஸ்வாட் செம்ம பவர்ஃபுல்லான ஸ்வாட். இதை வச்சு சுக்குனா குத்துனா கண்டிப்பா சுக்குனா வந்து ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படும் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஹிகுரோமோ அதை வச்சு குத்த போறதுக்கு முன்னாடியே நம்ம சுக்குனா அவரோட கையை அவரே வெட்டியிருப்பாரு. அப்போ அவர் கை அவரோட பாடியோட டச் ஆகி இருக்கும்போது, அதோட கனெக்டிவா இருக்கும்போது அந்த ஒரு கத்தி பத்திருந்தா கண்டிப்பா சுக்குனாக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த காரணத்தினால தான் அந்த கத்தி அவரோட கையில குத்துறதுக்கு முன்னாடி அவரே அவரோட கையை வெட்டியிருப்பாரு. அப்போ ஒரு ரீசன் இருக்கு. அந்த கத்தி கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன்றதை வந்து இந்த ஒரு விஷயத்துல அசால்ட்டா சுக்குனாவே நமக்கு வந்து நிரூபிச்சிடுறாரு. ஸோ யூஜி இட்டாதோரியோட கையில வேற இருக்கு அந்த ஸ்வாட். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பேட்டில் தான் இருக்க போகுது. அது மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி தான் அதிகமாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கண்டிப்பாக நம்ம யூஜி நம்ம சுக்குனாக்கு ஒரு சில டேமேஜஸ் வந்து கொடுக்க தான்
போறாரு. ஹோப்ஃபுல்லி இந்த சாப்டருமே ஒரு பயங்கரமான கிளிஃப்ஹேங்கர்ல தான் முடிக்க போறாங்க. நம்ம எதிர்பார்க்காத ஏதோ ஒரு விஷயத்தை காமிச்சு தான் முடிக்க போறாங்க. இது இப்போதைக்கு ஸ்டோரியை பத்தி கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சில லீக்ஸ், ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய கேள்விகள், லைக் நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, யூட்டா என்ன ப்ரோ பண்றாரு, அவர் ஏன் ப்ரோ இன்னும் வரவே மாட்டாரு, கிட்டத்தட்ட ரொம்ப சாப்டர்ஸ் வந்து போயிடுச்சு ப்ரோ, இப்போ வரையும் யூட்டா வரல, கெஞ்சக்கோட ஃபைட் பண்ண போனவர் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு யூட்டா இந்த ஒரு பேட்டில் என்டர் ஆகும் போதே கெஞ்சாக்கோ கிட்டத்தட்ட டிஃபீட் ஆயிட்டாரு. அதாவது அவரோட ஹியூமன் பாடி டிஃபீட் ஆகப்பட்டுருச்சு. பட் அவருக்குன்னு ஒரு பிரெயின் மாதிரி தான் அவரோட அந்த உருவமே இருக்கும். அது எந்த ஒரு ஹியூமன் வேணா பொசஸ் பண்ணிக்கும். அது என்ன ஆச்சு, அந்த ஒரு பேட்டில் என்ன ஆகி முடிஞ்சிச்சு இதுன்றத வந்து கிளியரா காமிக்காம அதுக்கப்புறம் தாண்டி வந்துட்டாங்க. இப்போ வரையுமே என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத இங்க இன்னும் காட்டல. மோஸ்ட்லி இங்கேயுமே 2 பாசிபிலிட்டிஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இது என்னோட கெஸ்ஸிங். ஸோ உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ், இந்த ஒரு மூல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த கெஞ்சக்கோவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூட்டா கொன்னுட்டு அவர் இந்த ஒரு பேட்டில் கூடிய சீக்கிரம் வந்து ஜாயின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் அதை தாண்டி எனக்கு இன்னொரு விஷயமும் என்ன தோணுதுன்னா, கெஞ்சாக்கு வேற ஒரு ஹியூமன் பாடி வந்து தேடி ஓடிடுவாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்க எனக்கு பொறுத்தவரையுமே ஜுஜுட்சு கைசன் இந்த ஒரு சீரீஸ்ல ஓரளவு கொஞ்சம் தெளிவா பைத்தியக்காரத்தனம் இல்லாம ப்ராப்பரா ஒரு விஷயத்துக்காக ஒருத்தன் வந்து போராடுறான், ஒரு வில்லனிசம் பண்றான் அப்படின்னா அது கெஞ்சக்கோவா தான் எனக்கு தெரியப்படுது. ஏன்னா சுக்குனாலாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எதுக்கு பண்றாரு, ஏன் பண்றாரு அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமா புரியல. பட் கெஞ்சக்கோ எடுத்த பொறுத்தவரையும் அவன் வந்து ஒரு ஈவில்னஸ், ஒரு டார்க்னஸ் வந்து இந்த ஒரு உலகத்துல பரப்பணும்னு நினைக்கிறான். மொத்தமா கர்ஸ்ட் எனர்ஜி தான் இங்க வந்து ஆக்குபை பண்ணும். இந்த ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே வந்து வேற ஒரு கர்ஸ்ட் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ அவன்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஐடியா இருக்கு, ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கு, அதுக்காக அவன் போராடிட்டு இருக்கான். பட் சுக்னான்றது வேற. அப்படி பார்க்கும்போது ஐடியாலஜிக்காக போராடுற ஒரு முக்கியமான வில்லனா போது இவரை வந்து ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் வந்து கொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு சுக்னாவோட ஒரு பயங்கர வில்லனிசமான கேரக்டரா இவர் தான் இருப்பாரோ ஃபியூச்சர்ல அப்படின்னு தோணுது. ஹோப்ஃபுல்லி நம்ம யூட்டா இவரை கொன்னாரா கொல்லலையா அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி இப்போ வரையும் தோணுது. பட் செகண்ட் பாசிபிலிட்டி படி கெஞ்சாக்கு சாகாம இருந்தாருன்னா ஃபியூச்சர்ல சுக்னாவோட பயங்கரமான ஒரு ஆளா அவருக்கான கேரக்டரா இருக்க கிரியேட் பண்ணும்போது சுக்னா ஒரு நல்லவனா மாறுற மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் மேபி. பட் அது எந்த அளவு சுக்னா ஃபேன்ஸை ஏத்துக்குவாங்கன்றதும் இருக்குல்ல. ஏன்னா இப்போ வரையுமே ஒருத்தனை ஈவிலிஸ்டிக்கா காமிச்சு அவனுக்கு இறக்கம் இல்லை, அவனுக்கு குடும்பம் இல்லை, அவனுக்கு கருணை இல்லை அப்படின்ற மாதிரி காமிச்சு டக்குன்னு நல்லவர மாதிரி மாறுற மாதிரி காமிச்சா அதுவும் ஏத்துக்க மாட்டாங்க. இதுதான் ஒரு ப்ராப்ளம். ஸோ அது எப்படி காட்ட போறாங்கன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ யூட்டா அது எப்படி முடிச்சுட்டு வர போறான்னு தெரியல. பட் கூடிய சீக்கிரமே ஒரு 2-3 சாப்டர்ஸ்க்கு அப்புறம் யூட்டா கண்டிப்பா ஜாயின் ஆயிருவாருன்னு தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஹெகிரோமும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 சாப்டர் நம்ம யூஜி இட்டாதரையும் நம்ம சுக்குனா சண்டை போடலாம். இது மட்டும் இல்லாமல் குசகாபாவும் இருக்காரு. ஸோ அவரும் இந்த ஒரு ஃபைட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தென் மாக்கி ஜெனின் இருக்காங்க, ஈனோ இருக்காங்க. இவங்களை வச்சு இந்த ஒரு பேட்டில் ஒரு 2-3 சாப்டர் வந்து புஷ் பண்ணலாம். பட் அதை தாண்டி யூட்டா சீக்கிரமா இந்த ஒரு பேட்டில் இறங்கி தான் ஆகணும். உங்களை மாதிரியே நானும் ரீகா வர்சஸ் சுக்குனாவை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ அது கூடி சீக்கிரம் நடந்தா நல்லா இருக்கும். தென் அதை தாண்டி இன்னும் ஒரு சிலர் கேட்கறது என்னன்னா, யூஜி இட்டாதுலாம் வேஸ்ட் ப்ரோ, நம்ம சுக்குனா சொல்ற மாதிரி தான் சும்மா அந்த ஸ்வாடை வச்சு ஏதாவது பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு மெயின் கேரக்டரா நம்ம யூட்டா தான் வருவாரு, இல்லைனா சுக்குனா தான் மெயின் கேரக்டரா வந்து இந்த மொத்த வேர்ல்டையுமே அழிச்சிட்டு அவன் போற மாதிரி இந்த ஒரு மாங்காவை முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மொத்த வேர்ல்டையுமே சுக்குனா அழிச்சிட்டு போயிடுவாரு, அப்படி முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஜுஜுட்சு கைசன் இந்த ஒரு சீரீஸை பொறுத்தவரையும் யூஜி இட்டாதுரி தான் ஒரு மெயின் கேரக்டர் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பார்த்தீங்கன்னா யூஜி ஒரு அப்நார்மலான ஒரு பவரோட தான் பிறந்திருக்கான். அவன்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு, கர்ஸ்ட் இந்த எனர்ஜி இல்லாம அவன்கிட்ட ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் மெகிமியும் நம்ம சட்டோரு கோஜோவும் அவனை பார்ப்பாங்க. ஏன்னா கர்ஸ்ட் எனர்ஜி பவரே இல்லாம பார்த்தீங்கன்னா அவன் பயங்கர ஃபாஸ்டா போடுவான். அவனால கிரேட் 3 கிரேட் 4ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சில கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டிருப்பாரு. ஸோ இவன்ட்ட ஹியூமனையும் தாண்டி ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் இருக்கு இவன்ட்ட அப்படின்றத வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அந்த பவர் அவனுக்கு எப்படி வந்திருக்கும், ஒரு சாசரா இல்லாமையே அவன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குன்னா அப்போ அதுக்கான ஆர்ஜின் என்ன? லைட்டா இந்த ஒரு மாங்காஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் லைட்டா காமிச்சாங்க. அது என்னன்னா, கெஞ்சாக்கு யார் யாரெல்லாம் ஹோஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, யார் யாரெல்லாம் ஹியூமன் ஃபார்ம்ஸ் வந்து எடுத்து ஒவ்வொரு பீரியட்ஸ்ல வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதுல நம்ம யூஜி இட்டாதோட அம்மாவோட உடம்ப வந்து கெஞ்சாக்கு பொசஸ் பண்ணி இருந்திருக்காரு. ஏன் பொசஸ் பண்ணாரு, எப்படி அவர் வந்து பொசஸ் பண்ணாரு, யூஜி இட்டாதோட அப்பா யாரு, அவங்களுக்கான ஆர்ஜின்னு சொல்ல, அவங்க எப்படி இறந்தாங்க, அவங்க உடம்புல இருந்து எதுக்கு கெஞ்சாக்கு வேற ஒரு உடம்ப தேர்ந்தெடுத்தாரு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து யூஜி சுத்தியே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யூஜி கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாசரா வருவாரு ஃபியூச்சர்ல அப்படின்னு தோணுது. இப்ப வரையுமே நம்ம சுக்குனா கூட வந்து பாத்தீங்கன்னா, நீ
வேஸ்ட் பீஸுடா, எதுக்கு இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சுக்ராவும் நினைக்கிறாரு. ஜுஜுட்சு கைசன் அந்த ஒரு மாங்காவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபேன்ஸுமே அப்படிதான் நினைக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கூடி சீக்கிரமே யூஜி இட்டாதரி ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு செம்ம ஒரு ஸ்டோரி ஆர்க் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆர்ஜின் கொடுத்து அந்த கேரக்டர் கண்டிப்பா பில்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் எனக்கு இருக்கு. ஏன்னா அந்த கேரக்டரை சுத்தி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அவரை சுத்தி நிறைய ஆர்ஜினும் இருக்கு. கண்டிப்பா அது ஃபியூச்சர் மாங்காஸ்ல அவங்க ஷார்ட் அவுட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா யூஜி ஒரு நல்ல கேரக்டர் அவங்க வந்து புஷ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஓவராலா நீங்க கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு, இல்ல உங்களோட தியரிஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணுச்சுன்னா அதெல்லாம் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஹோப்ஃபுல்லி 248 இந்த வீக் வராதுன்னு நினைக்கிறேன். அது நெக்ஸ்ட் வீக் புஷ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஒருவேளை வந்துச்சுன்னா நம்ம சேனல் எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா சீக்கிரமா வந்துடும். ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு அமேசிங்கான டாபிக்ல கூடி சீக்கிரமே நாளைக்கு வந்து உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.